திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடியே, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடியே, நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து, ஓங்கு பெரும் செல்நல் உடுகையலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், வாங்க கூடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய், ஓங்கி உலகளந்த. அனைவருக்கும் நமஸ்காரம். திருப்பாவை பாசுரம் 3 ஓங்கி உலகளந்த விளக்கம். ஒரு குழந்தைய நம் வழிக்கு கொண்டு வரணும்னா அதுவும் போக்கில் போய் பேசினா தான் அந்த குழந்தையானது நாம் சொல்கிறத ஆர்வமாக கேட்கும். அந்த ஆர்வத்தை உண்டு பண்ணிட்டோம்னா அந்த குழந்தையானது நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு புரியறதோ புரியலையோ இவங்க சொல்கிற விஷயம் நம்மளுக்கு ஏற்புடையதாகத்தான் இருக்கும், நமக்கு தேவையானதாக இருக்கும்னு நம்ப ஆரம்பிக்கும். அந்த யுக்தியைத்தான் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் கையாள்கிறார். பொதுவாக நாம் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதோ, ஒரு நிலம் வாங்கும்போதோ, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கும்போதோ நாம் என்ன பார்ப்போம்? நாம் என்ன செய்ய வேண்டி இருக்குது, அதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பலன், நம்மையும் நம்மை சார்ந்தோருக்கும் கிடைக்கக்கூடிய பலன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குரூப் இன்சூரன்ஸ் இல்லை ஒரு ஃபேமிலி இன்சூரன்ஸ் இல்லை மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நமக்கு மட்டுமல்லாது நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அப்படின்னா ஒரு குடும்பத்தில் ஒருவர் எடுத்தால் அந்த இன்சூரன்ஸின் பலன் அந்த குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் கிடைக்கும்னா நாம் அதை கொஞ்சம் ஆர்வமாக முன்னெடுத்து செல்வோம். அதுபோல் ஆண்டாள் இந்த பாவை நோன்பின் சிறப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாவை நோன்பை கடைபிடிப்பதன் மூலம், நாராயணனின் பெயரை சொல்வதன் மூலம், நாராயணின் நாமஸ்மரணையை செய்வதன் மூலம் உனக்கு மட்டுமல்லாது நீ இருக்கக்கூடிய இந்த நாட்டிற்கும் சுபிக்ஷம், இங்கு இருக்கக்கூடிய பயிர்கள் நன்றாக விளையும், ஆவினங்கள் பாலை அள்ள அள்ள தரும், மாதம் மும்மாரி பொழியும். இது லௌகீக வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கலாம். ஆனால் இதன் உட்பொருள் என்னவென்றால், பகீரதனை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். பகீரதனானவன் தன்னுடைய ஒரு முயற்சியால் தன்னுடைய முந்தைய தலைமுறைகள் அனைத்திற்குமே முக்தி வாங்கி கொடுத்தவர். அப்படிப்பட்ட பகீரதனைப் போல நாம் இந்த பகவான் நாராயணனை மனதார துதித்து இந்த ஜீவாத்மாவானது இந்த பரமாத்மாவுடன் இணைவதற்கான பாதையை, ஆண்டாள் காட்டும் பாதையை சரிவர பின்பற்றி அந்த பரமாத்மாவுடன் இணைந்தோமையானால் நாம் மட்டுமல்ல, நமது முந்தைய தலைமுறையினரும் நமக்கு அடுத்து வரும் சந்ததியினரும் இந்த பாதையை பின்பற்றி நமக்கு முந்தைய தலைமுறைக்கு நிச்சயமாக முக்தி கிட்டும். ஏன்னா நாம் அங்கே போன உடனே சும்மா இருக்க மாட்டோம், நம்ம அவளுக்காக ப்ரே பண்ணுவோம். பகவான் நிச்சயம் அவளுக்கும் அருள் பண்ணுவார். நாம் இந்த பாதையை தேர்ந்தெடுத்ததனால் நமது அடுத்த சந்ததியினரும் இதே பாதையை பின்பற்றி அந்த முக்தியை நோக்கி, மோட்சத்தை நோக்கி வந்து நம்முடைய தலைமுறைகள் முதற்கொண்டு யாருமே இனி இந்த பிறவிச் சூழலில் வரமாட்டார்கள் என்பது ஆண்டாள் கூறிய உட்கருத்து. லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி இது ஒரு முக்தி இன்சூரன்ஸ். நன்றி மற்றும் வணக்கங்களுடன் கூரம் திருவாழி சுந்தரம், முகுந்த ராமானுஜதாசன்.